we are a businessman, we are a responsibility person. அப்போ எது பண்ணாலும் நம்மள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பப்ளிக் ஸ்பீக்கரா மாற போறோம். நம்ம ஒரு 100 கோடி பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. 100 கோடி பர்சன் வந்து ஒளிஞ்சிருப்பாங்களா எங்கேயாவது போய் ஒரு ஸ்டேஜ்ல போய்? ஸ்டேஜுக்கு பின்னாடி இருப்பாரா இல்ல ஸ்டேஜுக்கு ஃப்ரண்ட்ல மைக் பிடிச்சிட்டு இருப்பாரா? இவ்வளவுதான் கொஸ்டின். விஷன் பெருசா இருக்கிறது முக்கியம் கிடையாது, அது எங்க இருக்கிறோங்கிறதா முக்கியம். நீங்க ஸ்டேஜ்ல லாஸ்ட்ல உட்காடுறீங்கன்னா ஒரு நாளும் நம்ம ஃப்ரெண்ட்ல வர முடியாது. நம்ம ஸ்டேஜ்ல மைக்ல பேசக்கூடிய ஆளா இருக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் உங்களை தேடி வரும். இன்னைக்கு இல்லைன்னாலும் ஒரு நாள் வரும், கண்டிப்பா வரும். நான் சொல்றேன், ஏன்னா நான் மோர் தேன் 1000+ பிசினஸ் பீப்புளை கடந்து வந்திருப்பேன். அதுல ஒரு 50 to 60% பீப்புள் இன்னைக்கு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா இருக்காங்க. சோ அவங்க ஸ்டேஜ் ஃபியரே இல்லாம சோசியல் மீடியாலும் சரி பப்ளிக் ஸ்பீக்கிங்லயும் சரி அந்த அளவுக்கு கான்பிடண்டா பேசுற பர்சனா மாறி இருக்காங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க கேமரா ஆன் பண்ணி ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி பயமா இருக்கும், பட் பிரேக் பண்ணுங்க. அஸ் ஏ பிசினஸ் மேன் இந்த கம்ஃபர்ட் சோனை முதல்ல பிரேக் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ட் பண்ணா போதும். சுமால் விஷயங்களை கரெக்ட் பண்ணி டெய்லி ஒரு விஷயத்த கரெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இப்ப எப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த கரெக்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, எஸ் கேட்க தொடங்கிட்டான், இவன் வந்து கடவுள் பேச கேட்க தொடங்கிட்டான், சாத்தான் பேச கேட்கல அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க என்ன ஆகும், நீங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. 1% முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓகே, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் வேணும். ஏன்னா நான் ஏன் க்ளோசிங் ஸ்கில் படிச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இந்த வர்ம கலை இருக்கு பாத்தீங்களா, இந்த வர்ம கலை வந்து ஆசான் வந்து டக்குன்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது தப்பா யூஸ் பண்ணப்படும். இந்த வெப்பனை வந்து நீங்க தப்பா யூஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் இதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். உங்களோட விஸ்டம், உங்களோட ஞானம், நாலேஜ் இல்ல. எப்படி நாலேஜ்ங்கிறது கத்துக்கிறது, நாலேஜ் முக்கியமே கிடையாது. இதுல வந்து விஸ்டம், அதாவது நான் அடிக்கடி சொல்றது, நாலேஜ்ங்கிறது டெய்லி கத்துக்கிற விஷயம். ஆனா இதை கன்சிஸ்டன்சியா கத்தும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன தெரியுமா? ஞானம். எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஞானம் நாலேஜ் வழியா கிடைக்கும். கத்துக்க டெய்லி கத்துக்க நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க பிசினஸ்ல எப்ப குரோ ஆகுறீங்க தெரியுமா? நீங்க எக்ஸ்பீரியன்ஸா எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒண்ணும் தெரியுமா? எதுக்கெல்லாம் நீங்க நோ சொல்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஞானம் மேல லெவல் போயிட்டே இருப்பீங்க. விஸ்டம் தி எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ். ஓகே, அப்போ எனக்கு ஒரு ப்ராமிஸ். இங்க இருக்கிற எல்லாரும் டைப்ல கமெண்ட் பாக்ஸ்ல ப்ராமிஸ் போடுங்க. ஓகே, ப்ராமிஸ். நான் இதை தப்பா யூஸ் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் இந்த வெப்பனை தப்பா யூஸ் பண்ண மாட்டேன். நான் இப்ப சொல்லி தரக்கூடிய ஒவ்வொரு வெப்பனையும் எக்காரணம் கொண்டு நான் தப்பா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுல எக்ஸ்பர்ட் ஆனவங்க ப்ராப்பர் இல்லாத கஸ்டமரை கூட நீங்க க்ளோஸ் பண்ண முடியும். பாவப்பட்ட கஸ்டமர் பிடிச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிடுவீங்க உங்க தேவைக்காக. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு எத்திக்கல் இருக்கு, இங்க ஒரு ஜென்யூனிட்டி இருக்கு. இந்த எம்பவர் கிளப்புக்குன்னு ஒரு ஜென்யூனிட்டி இருக்கு. எல்லா கஸ்டமரும் நம்ம கஸ்டமர் இல்ல. நம்ம நேத்துக்கு ஏன் அதை எடுத்தோம் தெரியுமா? சீப் கஸ்டமரை, டிஃபிகல்ட் கஸ்டமரை நீங்க க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்றேன், பணம் இல்லாத புவர் கஸ்டமரை தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணாதீங்க. ஓகே, அவங்களுக்கு இல்லையா விட்டுருங்க, அடுத்த கஸ்டமர் இருக்காங்க உங்களுக்காக. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஈஸியா அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கஸ்டமரை க்ளோஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜென்யூனிட்டி வச்சுக்க, உங்களை தேடி அந்த கஸ்டமர் வருவாங்க. ஓகே, கஸ்டமருக்கு நீடு இருக்கிற கஸ்டமரை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, எஸ். அப்ப ப்ராமிஸ், உங்களுக்கே செல்ஃப் ப்ராமிஸ் பண்ணிக்கீங்க. சோ இது ஒரு 150 டெக்னிக்ஸ் மேல இருக்கு. ஓகேங்களா? நான் இப்ப 150 டெக்னிக்ஸே நான் உங்களுக்கு சொல்லி தர போறது இல்ல. பட் ஆனா இது ஒரு கோர்வையா நான் சொல்லி தர போறேன். இது படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இதை யாருக்கு அப்ளை பண்ணணும்னு இருக்கு. இது எப்படி தெரியுமா? இது ஸ்பான்டேனியஸா சேல்ஸ் பண்றவனுக்கு தான் பண்ண முடியும். டைம் அண்ட் சிச்சுவேஷன், எல்லா க்ளோசிங்கும் எல்லா கஸ்டமருக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நான் இப்ப சொல்லி தரக்கூடிய டெக்னிக், இது ஒரு டெக்னிக்ஸ், ஆக்சுவலா ட்ரிக். இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த ட்ரிக்ஸ் வந்து
எல்லா கஸ்டமருக்கும் நீங்க எல்லா டெக்னிக்கையும் எல்லா ட்ரிக்ஸையும் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த க்ளோசிங் ஸ்கில்ங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நாட் ஓன்லி சேல்ஸ். சேல்ஸ் மட்டும் கிடையாது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க க்ளோசிங்னா சேல்ஸ். இல்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஆமா சொல்ல வைக்கிறது தான் க்ளோசிங். உங்களுக்கு ஒரு எம்ப்ளாய ஹையர் பண்ணணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எம்ப்ளாய் உங்களுக்கு ஹையர் ஓகே சொல்லணும், உங்களுக்காக வரணும்னா அதுக்கு தேவை க்ளோசிங் ஸ்கில். உங்க எம்ப்ளாய் அந்த ப்ரொடக்டிவிட்டியை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை க்ளோசிங் ஸ்கில். உங்க பார்ட்னர் ஓகே சொல்லணும்னா அதுக்கு தேவை க்ளோசிங் ஸ்கில். உங்க வீட்டுல உங்க ஒய்ஃபோ உங்க ஹஸ்பண்டோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு உங்க ஒரு வெக்கேஷனுக்காக நீங்க போகணும், ஒரு படத்துக்கு போகணும்னா கூட உங்களுக்கு தேவை க்ளோசிங் ஸ்கில். அப்ப க்ளோசிங் ஸ்கில்ங்கிறது நாட் ஓன்லி சேல்ஸ். எப்பவுமே என்ன பொறுத்த அளவுல நான் பிசினஸையும் லைஃபையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவன். நிறைய பேர் உங்களுக்கு தப்பா இது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க, என்னன்னா பிசினஸ் வேற லைஃப் வேற அப்படின்னு. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. பிசினஸும் ஒண்ணுதான், லைஃப் ஒண்ணுதான். இந்த ஸ்கில் இருக்கிறவன் அந்த ஸ்கில்ல ஏன் பண்ண முடியாது? இங்க எவன் க்ளோசிங் இருக்கோ, இங்க எவன் ஆர்கனைஸ்டா இருக்கானோ அவன் வீட்லயும் ஆர்கனைஸ்டா தான் இருப்பான். இங்க யாரு டிசிப்ளினா இருக்காங்களோ அவன் அங்கேயும் டிசிப்ளினா இருப்பான். இங்க யாரு கன்சிஸ்டன்சியா டெய்லி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களோ, ரெகுலரா கன்சிஸ்டன்சியா உங்களுக்கு வரல அப்படின்னா இங்க அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஹாபிட் உங்க பிசினஸ்லயும் வரும், பப்ளிக் ஸ்பீக் பண்றதுக்கு வரும். சோ வாட் யூ டூ எனிதிங் யூ டூ எவ்ரிதிங். இங்க என்ன பண்றீங்களோ அதுதான் எல்லா இடத்துலயும் பண்றீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இந்த க்ளோசிங் ஸ்கில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, உங்களுக்கு நியாயம்னு படுற விஷயத்த ஆப்போசிட்ல இருக்க பர்சனை எஸ் சொல்ல வைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? எஸ் சொல்ல வைக்கிறது தான் க்ளோசிங் ஸ்கில். இந்த க்ளோசிங் ஸ்கில்ல வந்து பிராக்டிஸ் பண்ணி தான் நீங்க எக்ஸ்பர்ட் ஆக முடியும். இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு போய் அதுல எக்ஸ்பர்ட் ஆகணும்னு முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு, ப்ராஸ்பெக்டிங்கிற ஸ்கில் வேணும். ஓகேங்களா? அந்த கிளாஸ் நம்ம எடுக்கலாம். ஏன்னா எந்த கஸ்டமர் கிட்ட எந்த க்ளோசிங் பண்ணணும்னு இருக்கு. அப்ப யூஸ்வலா 4 டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க. நம்ம படிச்ச மாதிரி அங்க சீப் டிஃபிகல்ட் மாதிரியே கேரக்டர் வைஸ்ல 4 டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க. அதாவது ஈகிள் கேரக்டர் கஸ்டமர், பீகா கேரக்டர் கஸ்டமர், அவுல் கேரக்டர் கஸ்டமர் அண்ட் டவ் கேரக்டர் கஸ்டமர். கஸ்டமர் மட்டும் கிடையாது, நீங்க ஆல்சோ இதுல யாரு, உங்க வீட்டுல இருக்கவங்க யாரு, உங்க குழந்தைங்க யாரு, உங்க கஸ்டமர் யாருன்னு ஃபைண்ட் பண்ணா இதை யாருக்கு அப்ளை பண்ணணும், எப்ப அப்ளை பண்ணணும்னு இருக்கு. இட்ஸ் சைக்காலஜிக்கல். இப்ப நான் படிச்சு கொடுக்கறது வந்து ஹிப்னாட்டிக் சேல்ஸ் வித் க்ளோசிங் ஸ்கில். இது ரெண்டும் மேட்ச் பண்ணி வரணும். ஓகேங்களா? இது பிராக்டிஸ் பண்ணி வரும்போது நீங்க பெரிய பெரிய ஹை டிக்கெட் க்ளோசிங் பண்ணலாம், பெரிய பெரிய டீல். இப்ப நீங்க ஒண்ணும் வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த க்ளோசிங் ஸ்கில் எங்க யூஸ் ஆகும்? நீங்க ஒரு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வாங்குறீங்க. ஓகே, அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? சிம்பிளா அந்த இடம் பிடிச்சிருக்கு, விற்கிறதுக்குன்னு இருக்கு. 2 கஸ்டமர் அதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க பணத்தை வச்சுட்டு. 3வது நீங்க போறீங்க. இந்த 2 பேரோட உங்ககிட்ட க்ளோசிங் ஸ்கில் இருந்தா அந்த கஸ்டமரே உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. அதான் க்ளோசிங் ஸ்கில். புரியுதா உங்களுக்கு? இது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ, இந்த ட்ரிக்ஸ் தெரியாமலே உங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது இதுதான் ட்ரிக்ஸ் தெரியாம உங்களோட போன போக்குல நடந்திருக்கு. ஆனா இங்க நம்ம அதை சிஸ்டமேட்டிக்கா தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண போறோம். முதல்ல நீங்க வந்து நீச்சல் படிக்கும்போது குளத்துல உங்களுக்கு கிணத்துல தள்ளி விடும்போது என்ன பண்ணுவீங்க? சும்மா அடிச்சு நீச்சல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒண்ணு பண்ணி அடிக்கும். ஆனா பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? தலைகீழ நின்று கூட நீச்சல் அடிப்பீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் தெரியாம போய் விழுந்து நீச்சல் பத்தைக்கு அடிச்சுட்டே இருப்போம். ஆனா இத பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கரையில இருந்து அந்த கரை போறது எப்படின்னு நீங்க பிராக்டிஸ் ஆயிருங்க. தட்ஸ் த க்ளோசிங் ஸ்கில். அப்ப இது இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட எப்படி அப்ளை பண்றது, இதை நான் உங்களுக்கு டெப்தா இதையும் சொல்லி தர போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி க்ளோசிங் ட்ரிக்ஸையும் படிச்சுக்கங்க. ஓகேங்களா? இது யாருக்கு அப்ளை பண்றது? அதாவது ஒரு ஈகிள் கேரக்டருக்கு போய் சில க்ளோசிங் அப்ளை பண்ணக்கூடாது, ஒரு அவுல் கேரக்டருக்கு சில க்ளோசிங் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம டெப்தா அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ல, அதான் சொன்னல, இது ஒரு மாலை மாதிரி கிளாஸ அங்கங்க மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த கிளாஸ் வந்து ஒரு மாலை மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதை யாருக்கு எப்ப எந்த டைம் அப்ளை பண்ணணும்? நீங்க பெரிய பெரிய டீல் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. இப்ப சின்ன காய் அடிச்சிட்டு இருக்கீங்களா, அப்ப எல்லாம் பெருசு பெருசா அடிப்பீங்க பெருசா. ஏன்னா இந்த டெக்னிக் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கு, நாள் பட நாள் பட நாள் பட. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நீங்க 1 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இன்னொரு 3 வருஷத்துல 10 கோடி ரூபா அசால்ட்டா பண்ணலாம். ஏன்னா இந்த டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சா போதும், உங்களை தேடி வரும், ஈஸியா க்ளோஸ் பண்ணலாம். உங்களை சுத்தி எல்லா விஷயங்களும் இந்த க்ளோசிங் அனுசரிச்சு நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஏன் இந்த சேல்ஸ்ல இந்த க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மார்க்கெட்டிங்கிறது என்னது? இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும். ஆனா க்ளோசிங்கிறது மட்டும்தான், மார்க்கெட்டிங்கிறது என்னது? இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும். ஆனா க்ளோசிங் ஸ்கில் இருந்தா மட்டும்தான் அது என்ன ஆகும்? ரெவென்யூ கிரியேட் பண்ணும். இங்க நிறைய பேருக்கு லீடு ஜெனரேட் நிறைய வந்துகிட்டே இருக்கும், என்கொயரிஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஆனா கஸ்டமர் க்ளோஸ் ஆக மாட்டாங்க. இருக்கா உங்களுக்கு? உங்களோட க்ளோசிங் பர்சன்டேஜ் எவ்வளவு? இப்ப எழுதுங்க பார்ப்போம். இந்த கிளாஸ் முடியும் போது உங்களோட பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்ப 100 கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா, என்கொயரி பண்றாங்கன்னா, இல்ல இருக்காங்க டைரக்டா வர்றாங்கன்னா, எத்தனை கஸ்டமர் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுறாங்க? எத்தனை கஸ்டமர் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுறாங்கன்னு ஒரு பர்சன்டேஜ் பாருங்க, கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கஸ்டமரை க்ளோசிங் கூடும்போது தான் உங்களோட க்ளோசிங் ஸ்கில் கூடுதுன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நம்மளோட இதுல நிதின் இருக்காரு, சேல்ஸ்ல இல்ல டெலி க்ளோசர்ல. அவர் ஒரு பெஸ்ட் க்ளோசர். 100 லீட்ஸ் வந்தா, இப்ப அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல, நிதின் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 100 லீட்ஸ் வந்தா 10 க்ளோஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு? 10%. 20 க்ளோஸ் பண்ணாருன்னா என்ன? 20%. 30 க்ளோஸ் பண்ணாருன்னா எவ்வளவு? 30%. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 100 லீடுக்கு நான் செலவு பண்றது 50,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. 50,000 ரூபாய் நான் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் பண்றேன், எனக்கு 10 தான் க்ளோஸ் ஆகுது. இப்ப இவருக்கு க்ளோசிங் ஸ்கில் ஆயிடுச்சு, 30 க்ளோஸ் ஆகுதுன்னா எவ்வளவு ப்ராஃபிட் ஜெனரேட் ஆகுது, எவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது? புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன? அப்ப இங்க பிரச்சனை லீட்ஸ் இல்ல, ப்ராப்ளம் எது? க்ளோசிங். இங்க ப்ராப்ளம் என்ன? க்ளோசிங். உங்களோட எம்ப்ளாயி உங்களுக்கு கரெக்டான ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியலையா? நீங்க சொல்றத அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களா? நீங்க ஒண்ணு சொல்றீங்க ஆனா அவங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு க்ளோசிங் ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம். உங்க வீட்டுல நீங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களா? அப்ப உங்களுக்கு என்ன அர்த்தம்? க்ளோசிங் ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம். உங்க பார்ட்னர் நீங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களா? உங்களோட பர்ச்சேசர் உங்களை சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களா? உங்க பேங்க் நீங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களா? அப்ப இங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கம்யூனிகேஷன் கிடையாது, க்ளோசிங் ஸ்கில். அப்ப இந்த இம்பார்ட்டன்டான க்ளோசிங் ஸ்கில்ல பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இது எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்றது கிடையாது. யாருக்கு எப்ப டைம் சிச்சுவேஷன் தகுந்தபடி அப்ளை பண்ணணும். பல க்ளோசிங் டெக்னிக்ஸ் வரும், இதை யாருக்கு என்ன டைம் என்ன சிச்சுவேஷன்ல அப்ளை பண்ணணும் இருக்கு. க்ளோசிங் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக க்ளோசிங் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹெல்ப் கஸ்டமர் டு மேக் பெட்டர் டிசிஷன். எப்படி எழுதிக்கங்க? க்ளோசிங் எதுக்காக தெரியுமா? ஹெல்ப் கஸ்டமர் டு மேக் பெட்டர் டிசிஷன். அதுக்கு தான் க்ளோசிங் ஆக்சுவலா. இப்போ இந்த கிளாஸுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஓகேங்களா? ஆனா இவங்களோட சைக்காலஜிக்கல்ல இது இதை ஜாயின் பண்ணணுமா வேண்டாமாங்கிற ஒரு ஒரு ஃபியர் ஃபேக்டரோ ஏதோ ஒரு ஃபேக்டர் அவங்கள தடுத்துட்டே இருக்கு, தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்கள எஸ் நீங்க பெட்டர் டிசிஷன் எடுங்க அப்படிங்கறத, நீங்க ஒரு நல்ல விஷயம் தான் பண்றீங்க. எத்தனை பேர் நீங்களே ஃபீல் பண்ணிருக்கீங்க இந்த கிளாஸ் ஏன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாம போற அளவுக்கு ஏன் இருக்காங்க அப்படின்னு நீங்க தோணி இருக்கா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோணி இருக்கு? தோணி இருக்குல்ல? இவ்வளவு ஒர்த்தபிள் வேல்யூபிள் கிளாஸ் கொடுக்குறாங்க, ஏன் காலையில 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன ஆயிடுச்சு இவங்களுக்கு? இதனால எத்தனை கோடி ரூபாய் அவங்க பிசினஸ்ல லாபம் சம்பாதிக்கலாம்? ஒரு கிளாஸே போதுமே. இவங்க ஏன் இதை ஸ்கிப் பண்றாங்கன்னு நிறைய பேர் ரெகுலரா அட்டன் பண்ணிருக்கவங்களுக்கு தோணிட்டே இருக்கும் இல்ல? சார் நான் இதுதான் 2 நாள்
சார் ஒரு நிமிஷம். நான் 2 நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம அட்டன் பண்ணல. ஆனா 2 நாள் ஒரு வாரம் என்னை எஃபெக்ட் பண்ணுச்சு சார். நிறைய நிறைய நம்ம பல கோடி ரூபாய் இழந்திருக்குங்கிற அந்த ஃபீலு அடுத்த இந்த வாரம் திங்கட்கிழமை அட்டன் பண்ண வரைக்குமே என்னைய அது குத்திக்கிட்டே இருந்துச்சு 2 நாள். இந்த டிசிஷனை இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா? இப்ப நீங்க சொல்ல வச்சது யாரு தெரியுமா? என்னோட க்ளோசிங் ஸ்கில். இத சொல்ல வைக்கணும். உங்க கஸ்டமருக்கு சரக்கு அடிச்சா கை நடுங்கிற மாதிரி நடுங்கணும். இந்த ப்ராடக்ட வாங்கலன்னா எத்தனை பேருக்கு நடுங்கன்னு எனக்கு தெரியும். என் கிளாஸ் ஒரு நாள் அட்டன் பண்ணலன்னா, அந்த வீக்ல அட்டன் பண்ணலன்னா அவங்களுக்கு அந்த வீக்கே முடியாத மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஒரு ஹாப்பினஸ் தராது, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கிடைக்காது, எனர்ஜி இருக்காது, அவங்களுக்கு ஏதோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இருக்கா? ஒரு மாதிரி ஒரு ஃபீல், டல் ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் மை க்ளோசிங் ஸ்கில். இது என்னோட க்ளோசிங் ஸ்கில். ஆக்சுவலா நேத்து நைட் நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் தெரியுமா? அது ஆல்சோ என்ன? ஒரு க்ளோசிங் ஸ்கில். நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன் தெரியுமா? உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும். இப்படி நீங்க கஸ்டமரை பண்றீங்களா, நீங்க இப்படி கஸ்டமரா உங்ககிட்ட வர வைக்கிறீங்களா, நான் உங்ககிட்ட வர்றதை விட நீங்க எங்க கிட்ட சேஸ் பண்ணி வர வைக்கிறீங்களா, அதுதான் க்ளோசிங் ஸ்கில். அப்போ கஸ்டமர் எப்பவுமே டிசிஷன் எடுக்கிறதுக்கு தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க, அவங்க பிரெயின் தள்ளி போட்டுட்டே இருக்கும். அவங்கள ஹெல்ப் பண்ணணும். நீங்க அவங்களுக்கு நீங்க அந்த ஹெல்ப் பண்றதுதான் க்ளோசிங். ஓகே. அப்போ ஒரு ஒரு டெக்னிக், ஃபர்ஸ்ட் ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அசம்ப்டிவ் க்ளோசிங். ஓகே, அசம்ப்டிவ் க்ளோசிங் டெக்னிக் நம்பர் 1. நம்பர் 2 இல்ல, அன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம்? ஸ்டாப் இன்ஆக்ஷன் க்ளோசிங் படிச்சோம் இல்ல. ட்ரிக் நம்பர் 2 158க்கு மேல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். ஓகேங்களா? இதை எப்படி எப்ப அப்ளை பண்றது, நீங்க நிறைய விஷயங்கள் பேக்ல படிக்க படிக்க ப்ராப்பரா அப்ளை பண்ணிட்டே வரலாம். அசம்ப்டிவ் க்ளோசிங்னா என்னன்னா, உங்க முன்னாடி இருக்கிற கஸ்டமர் ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னு நீங்க பேசணும். எப்படி? ஆல்ரெடி அவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்க, ஆல்ரெடி டிசைடட் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி தான் சொல்லணும். இப்ப நீங்க பிரசன்டேஷன் எடுத்துட்டீங்க, கஸ்டமர் அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. எப்பவுமே நீங்க பாத்திருக்கீங்களா, பிரசன்டேஷன் எடுக்கிற வரைக்கும் சூப்பரா ஓகே சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஓகே. நான் இந்த பிரைஸ சொல்லும் போது மட்டும் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. கரெக்டா? எப்பவுமே நீங்க எண்ட்ல பிரசன்டேஷன் பண்ணும்போது, சார் நாளைக்கு என் டிசிஷன் என் பார்ட்னர்கிட்ட கேட்டு, என் ஹஸ்பண்ட கேட்டு, என் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு நான் நாளைக்கு சொல்லட்டுமா சார், எனக்கு சின்னதா ஒரு கிளாரிட்டி கொடுங்க, என் பார்ட்னர்கிட்ட கேட்டு சொல்றேன், சொல்றாங்களா? ஏன் தெரியுமா? இந்த எண்ட்ல போகும்போது பிரெயின் என்ன ஆகும் அப்படின்னா, இத டிசிஷன் எடுக்க கூடாது. உள்ள இருக்க சாத்தான் இங்க என்ன நடக்கும்னா, ஹையர் செல்ஃபுக்கும் லோவர் செல்ஃபுக்கும் ஒரு போட்டி நடக்கும். ஹையர் செல்ஃபுக்கும் லோவர் செல்ஃபுக்கும் ஒரு போட்டி நடக்கும். கஸ்டமர் இது கஸ்டமர் அப்படின்னா, இங்க சாத்தானுக்கும் கடவுளுக்கும் ஒரு போட்டி நடக்கிற மாதிரி உள்ளாடி நடக்கும். எப்பவுமே சாத்தான் தான் வின் பண்ணுவான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவன் திறமசாலி, அவன் தெய்வத்தை விட திறமசாலி, அசுரன். ஏன்னா அவனுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ளாடி இருக்க சாத்தான். அதனாலதான் காலையில எந்திரிக்கும் போது எந்திரிக்க விடாம நம்ம தூங்க விடுறது. வாழ்க்கையில முன்னேறணும்னா நேரமே எந்திரிக்கணும் தெரியும், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு தெரியும், அப்பவும் ஏன் தூக்கம் வருது தெரியுமா? நீங்க நாசமா போறதுக்கான வழியை அந்த சாத்தான் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதே மாதிரிதான் கஸ்டமருக்கும். இந்த கிளாஸ் நல்ல டிசிஷன் தெரியும், ஆனா எடுக்க முடியாம பண்றது என்ன தெரியுமா? அவங்க உள்ளுக்குள்ள இருக்க லோவர் செல்ஃப். இந்த லோவர் செல்ஃப நீங்க ஓவர் கம் பண்ணி வரணும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி கஸ்டமர் டிசைட் பண்ணிட்டான் அப்படிங்கறதுல நீங்க எண்ட் ஆஃப் த பிரசன்டேஷன் முடிச்சு, அப்ஜெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த டே பேசுறேன். எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப கஸ்டமர் பிரைஸ் எல்லாம் கேட்டுட்டாங்க, ஆல்ரெடி டிசைட் பண்ண மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, சார் இப்ப நீங்க ஒரு ஐபோன் ஸ்டோருக்கு போறீங்க, ஒரு மேக் புக் வாங்க போறீங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு மேக் புக் வாங்க போறீங்க. அப்ப அவன் எல்லாமே பார்த்துட்டான், ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் பார்த்துட்டான், கேட்டுட்டான் சார் என்ன இருக்குன்னு. அப்ப இவன் கேக்குறான், சார் உங்களுக்கு ஸ்டோரேஜ் 512 GB போடவா இல்ல 1 TB போடவா? எப்படி? 512 GB போடவா இல்ல 1 GB போடவா, 1 TB போடவா சார்? கஸ்டமர் ஓகேன்னு சொல்லவே இல்லை, ஆனா இவன் என்ன சொல்லிட்டான், சார் இதுல என்ன போட?
புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி வாங்கிட்டாங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா உங்களுக்கு? கஸ்டமர் பேசிட்டே இருக்கும்போது, பிரசன்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இதை நீங்க ரோல் பிளே பண்ண போறீங்க. கவனமா பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பண்ணி பார்க்க போறோம். ஓகே, இப்ப என் கிளாஸுக்கு இப்ப வர்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நிதின்ட்ட பேசும்போது, சார் உங்களுக்கு ஜிபேயா இல்ல நிப்டா சார், எப்படி? கஸ்டமர் வர்றாங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு இதுக்கு முன்னாடி, சார் ஜிபே பண்றீங்களா நிப்ட் பண்றீங்களா? கஸ்டமரோட பிரெயின்ல என்ன ஆகும்? ஜிபே அப்படின்னு சொன்னோம்னா என்ன, எங்களுக்கு தெரியாதா ஜிபே தான்? புரியுதா உங்களுக்கு? ஜிபேயா நெட் கேட்கலாமா? சார் கேஷா இல்ல கார்டா சார் கேட்கலாமா? கடைசி எண்டுல கஸ்டமர் சொல்றதுக்கு, சார் இப்ப இது எங்க நீங்க படிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். நீங்க துணி கடையில போகும்போது, நீங்க ஒரு ட்ரெஸ் போடும்போது ஒருத்தன் சொல்லுவான் தெரியுமா, சார் இது உங்களுக்கு சூப்பரா இருக்கு சார், மேட்சிங்கா இருக்கு. ஆல்ரெடி இது உங்களுக்காக செஞ்சது. அப்ப நம்ம மனசுல தெரியும், பொண்டாட்டி கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான், ஆனா இவன் சொல்றான் பாத்தீங்களா, சரி எடுத்துருவோம். இல்ல எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க வீரசாமி சார்? இந்த மாதிரி எத்தனை வாட்டி நீங்க எடுத்திருக்கீங்க இல்ல? அடுத்தது இந்த சலூன்ல போகும்போது சொல்லுவான், சார் உங்களுக்கு இந்த லைட்டா மீசை இப்படி வச்சா சூப்பரா இருக்கும் சார், இந்த லைட்டா ஒரு ஃபேஷியல் மட்டும் பண்ணி விட்டுருவோம் சார், சூப்பரா இருக்கும். பண்ணிருக்கீங்களா? அசம்டிவ். அதாவது எப்படின்னா, நீங்க ஆல்ரெடி நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல கொடுத்துருவாங்க. நம்ம பிரெயின் சைக்காலஜிக்கலா என்ன ஆகும் அப்படின்னா, எஸ் வாங்கிடுவோம், நமக்கானது. அசம்ஷன். துணி கடையில, செருப்பு கடையில, சார் இந்த ஷூ எக்ஸாக்டா உங்களுக்காக செஞ்ச மாதிரி இருக்கு சார், அசம்டிவ் க்ளோசிங். டிசைட் பண்றதுக்கு முன்னாடியே வாங்குற மாதிரி ஒரு கான்வர்சேஷனை கொண்டு வரணும் இதுக்குள்ளாடி. ஓகே, புரியுதா உங்களுக்கு? கஸ்டமர் டிசைட் பண்ணி ஓகே சொல்றதுக்கு, ஃபைனல் பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி தந்துட்டாங்கிற மாதிரியே நீங்க க்ளோசிங் டைம் பேசணும். அசம்டிவ் க்ளோசிங் ஒன் ஆஃப் பவர்ஃபுல் க்ளோசிங். ஆனா சிம்பிளா இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா உங்களோட கம்யூனிகேஷன் இதை ப்ராப்பரா பிரசன்டேஷன்ல கொண்டு வரணும். ஒரு பிரசன்டேஷன் முடிச்சு, அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணி முடிச்சு, பிரைஸ் ஃபேக்டருக்குள்ளாடி வரும்போது இதை முடிச்சிருங்க, அப்படியே டக்குன்னு முடிச்சிடணும். ஓகே, இது யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, பிரீமியம் கஸ்டமர், டிசிஷன் மேக்கர், ரிப்பீட் கஸ்டமருக்கு ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும். யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்? ரிப்பீட் கஸ்டமர், பிரீமியம் கஸ்டமர், இந்த மாதிரி கஸ்டமருக்கு ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும். இதுல என்ன மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்களா, ஏர்லியா சீக்கிரமா பண்ணக்கூடாது. ஓகே, பிரசன்டேஷன் எடுத்து முடிச்சு அப்ஜெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு பிரசன்டேஷன் முடிச்சு அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை பண்ணணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அசம்டிவ் க்ளோசிங். நிதின் லைன்ல இருக்கீங்களா? நிதின் லைன்ல இருக்காரா? எஸ் எஸ், சொல்லுங்க சார். நீங்க பண்ண ஒரு அசம்டிவ் க்ளோசிங் சொல்லுங்க பாப்போம். பிராக்டிகலா நம்ம டீம்ட்ட பண்ண யாராவது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம டீம்ல ஒரு ஆள் சொன்னாரு, இப்போ இல்ல நெக்ஸ்ட் வந்து பாக்கலாம் அப்படி சொன்னாங்க இன்னொரு ஆள். அப்ப அவங்க சொன்னேன், சார் இல்ல சார், நெக்ஸ்ட் மந்த் ஆகும்போது வேற காமிச்சர்ல மாறிடும், உங்களுக்கு இது ஒண்ணு ஒத்து வராது, உங்க பிசினஸ் இல்லாம போயிடு சார், அந்த மாதிரி பேசினாங்க. அவங்க பயந்துட்டு, ஆமா சார் இப்பவுமே எனக்கு பிசினஸ் வந்து ஃபால் டவுன் ஆயிட்டு இருக்கு, இன்னி போயிட்டா நான் இன்னும் விழுந்துடுவேன் அப்படி பயந்துட்டாங்க. ஓகே ஓகே, இதுக்கு பேர் வந்து ஃபோமோ க்ளோசிங். ஓகே, இந்த மெத்தட் வந்து ஃபோமோ க்ளோசிங். அசம்டிவ்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இனி நீங்க பண்ணும்போது அசம்டிவ் க்ளோசிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபைனலா போகும்போது, சார் நீங்க நிஃப்ட் பண்றீங்களா ஜிபே பண்றீங்களா எண்ட் ஆஃப் த மந்த்? அதுக்கப்புறம் சார் குட் மார்னிங் சார். ஒரே ஒரு நேத்து முந்தா நாள்ல வந்து நம்ம கிருஷ்ணசாமி என்னோட ஃப்ரெண்டு தான் வந்தாரு. அவர் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி உள்ள வந்தாரு. அப்ப நிதின் பேசினாரு, கூட தான் நான் இருந்தேன். அப்போ அவர் பேசிய எல்லாம் பண்ணிட்டீங்களா சார், நீங்க நெஃப்ட் பண்ணிட்டீங்களா, நீங்க சொன்னது அப்படியே சொன்னாரு. சொல்லி ஸ்கிரீன் சொல்லி க்ளோஸ் பண்ணி தான் வெளியே வந்தாரு. புரியுதா உங்களுக்கு? நானும் அவருக்கு பேசினேன், பாத்தீங்களா எப்படி க்ளோஸ் பண்ணாங்க பாத்தீங்களா பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன் நிதின்ட்ட இருந்து. ஆன் ஸ்பாட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போனாரு. ஏன்னா நம்ம சில, அதாவது இப்போ ஆக்சுவலா இப்ப சாரோட ஃப்ரெண்டு பேசினார்ல, அவர் வந்து ஒரு டவ் கேரக்டர் ஆக்சுவலா. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இருக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல, எதுக்கு
அப்ப டவ் கேரக்டர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கம்ஃபர்டபுளா தான் இருப்பாங்க எப்பவுமே. அவங்கள நீங்க இந்த மாதிரி க்ளோசிங் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு சில டெக்னிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆகணும். அதான் புரியுது அவங்களுக்கு. பிரெயின் வந்து டிசிஷன் எடுக்காது, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நீட் கொஞ்சம் புஷ் தேவைப்படுது. அதுதான் அசம்ப்டிவ் க்ளோசிங். பண்ணலாமா? யோசிங்க உங்க பிரெயின் என்னென்ன அசம்ப்டிவ் டெக்னிக் சின்ன சின்னதா யூஸ் பண்ணலாம்னு யோசிங்க. ஆல்ரெடி வாங்கின மாதிரியே நீங்க ஃபீல் பண்ணணும். உங்க கஸ்டமர் முன்னாடி வந்து பேசிட்டே இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்கிற ஃபீல்ல பேசுங்க பாப்போம். உங்க பிரெயின் என்ன சொல்லணும்னா, ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. அசம்ப்டிவ் யோசிங்க. உங்க பிரெயினுக்கு கொடுங்க பிரெயின் கொடுங்க. நான் ஒரு சின்ன ரெண்டு எக்ஸாம்பிள் தான் சொல்லேன், கொடுங்க. ஓகே, ஏன்னா நிறைய இருக்கனால நான் வந்து டக்குன்னு போறேன். அசம்ப்டிவ் க்ளோசிங். ட்ரிக் நம்பர் 3. நம்ம சேல்ஸ் டீம் லைன்ல இருக்காங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லணுமா சார்? எஸ், பிரைசிங் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க இத. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஏர்லியா இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. பிரைசிங் கேட்ட அடுத்த செகண்ட் இதை சொல்லிடுங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே வாங்கிட்டாங்க. ஏன்னா பிரைஸ் கேட்டால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கீங்க. சில அப்ஜெக்ஷன், சில பிரைஸ் எல்லாம் கேட்கும் போது இமீடியட்டா க்ளோசிங் ரெடியா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கீங்க. அதுதான் சிம்டம்ஸ். சிக்னல் பிடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? சேல்ஸ்ல எப்பவுமே கஸ்டமர் ஏதாவது ஒரு என்கொயரியை திரும்ப உங்கள்கிட்ட கேட்கறாங்க. சார் இது எப்படி சார் ரெக்கார்டிக்கல் கிளாஸ் வருமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல சார் இது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். பிரைஸ் என்னன்னு கேட்டுட்டாங்கன்னா சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். சிக்னல் கொடுத்த அடுத்த செகண்ட் என்ன பண்ணுங்க, இந்த கஸ்டமர் டவ் கஸ்டமரா இருந்தா அசம்ப்டிவ் க்ளோசிங் பண்ணிருங்க. ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா டவ் கஸ்டமர் இமீடியட்டா தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க யூஸ்வலா. புரியுதுல? இப்ப சார் ஏன் 3 மாசம் தள்ளி போட்டாருன்னு சாருக்கு முக்கியம்னு புரியும். ஆனா ஏன் தள்ளி போட்டாருன்னா சாருக்கு உள்ளாடி இருக்கிற டவ் தான் தள்ளி போடுது அதை. அப்ப அவங்களுக்கு தேவை என்ன? ஒரு புஷ் பண்ணக்கூடிய ஒரு க்ளோசிங் டெக்னிக் தேவை. தட்ஸ் த அசம்ப்டிவ் க்ளோசிங். எக்ஸலென்ட். ஓகே, சூப்பரா பண்ணலாமா? இது வச்சு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எஸ், என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்? அசம்ப்டிவ் க்ளோசிங். அடுத்த க்ளோசிங் பண்றது என்னோட என்ன சொல்றது, எனக்கு சில க்ளோசிங் எல்லாம் இருக்கு. எப்படின்னா நெஞ்ச நிமித்தி கட்ஸா பண்ணுவேன். அதெல்லாம் எப்படின்னா இந்த க்ளோசிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ப்ராப்ளத்தை முதல்லயே சொல்லிக்கிட்டு க்ளோஸ் பண்றது. முடியுமா? எப்படி? எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு, அப்ஜெக்ஷன் இருக்குது, கஸ்டமர் என்னென்ன அப்ஜெக்ஷன் சொல்லுவான் அப்படிங்கிற அப்ஜெக்ஷனை என்னென்ன அப்ஜெக்ஷன் பண்றான் அப்படிங்கிறத முதல்லயே சொல்லிக்கிட்டு க்ளோஸ் பண்றது. இட்ஸ் எ பெஞ்சமின் பிராங்க்லின் க்ளோசிங் டெக்னிக். பேரை பார்த்து பயப்படாதீங்க. அவர் இது சேல்ஸுக்காக பண்ணது கிடையாது. அவர் வேற விஷயத்துக்காக இதை ஐடென்டிஃபை பண்ணாரு. இந்த ட்ரிக்க அப்ஜெக்ஷனை முதல்ல சொல்லி க்ளோஸ் பண்றது. இது என்னோட ஃபேவரட் க்ளோசிங். ஏன்னா கஸ்டமருக்கு இதுக்கப்புறம் பிரெயினுக்கு அப்ஜெக்ஷன் சொல்ல ஒண்ணு இருக்காது. புரியுதா உங்களுக்கு? நீங்க முதல்ல சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, கஸ்டமருக்கு இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சார் உங்களோடது பிரைஸ் கூடுதலா இருக்கு அப்படின்னு கஸ்டமர் சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு அப்ஜெக்ஷன் தானே? பிரைஸ் கூடுதல். ஓகே சார், டைம் இல்ல, ஒரு அப்ஜெக்ஷன் தானே? என்ன அப்ஜெக்ஷன் அதை முதல்ல கொண்டு வாங்க. சார் இது பிரைஸ் கூடுதல், டைம் இல்ல. இந்த 2 அப்ஜெக்ஷன் அதிகமா வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் க்ளோசிங் டெக்னிக். இப்போ நான் தான் டெலிகாலிங்ல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள். சார் ஒரு பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கிறேன், சார் உண்மையிலே சீரியஸ் பிசினஸ் மேனா இருந்தா நீங்க 6 மணிக்கு அட்டன் பண்ண முடியுமா சார் உங்களால? நீங்க உண்மையிலே உங்க பிசினஸ்ல டெடிகேட் பண்ணி 6:30 அட்டன் பண்ண முடியும்னா மட்டும் இதை எடுங்க சார். உங்க பிசினஸ்க்கு ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணணும் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா இது 6:30 மணி கிளாஸ் சார். சீரியஸ் பீப்புளுக்கு மட்டும் தான். எப்படி சொல்றேன்? சீரியஸ் பீப்புளுக்கு மட்டும் தான் சார். நீங்க சீரியஸ் பீப்புளா? இப்போ சார் டைம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்றேன் சார். சார் இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடணும், எனக்கு வேற பிஸியா இருக்கு, நைட்டு 12 மணிக்குன்னு சொல்றாங்க சார். அந்த மாதிரி பர்சனுக்கான பிளாட்ஃபார்ம் இது இல்ல சார். இது சீரியஸ் பீப்புளுக்கான பிளாட்ஃபார்ம், ஜெயிக்கணுங்கிறவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் சார். அதுக்கப்புறம் சொல்லுவாங்களா?
அதுக்கப்புறம் சொல்லுவாங்களா? அதாவது நம்மளோட ப்ராப்ளத்தை முதல்ல சொல்லிடணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் நீங்க அந்த பிரசன்டேஷன்ல அவங்க சார் டைம் இல்ல சார் என் பிள்ளைங்க சொல்ல முடியுமா? பெஞ்சமின் பிராங்க்லின் க்ளோசிங் டெக்னிக், அதாவது அப்ஜெக்ஷனை முதல்ல சொல்லிட்டு க்ளோஸ் பண்றது. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ தைரியமா முதல்ல சொல்லுங்க பாப்போம். கஸ்டமர் சொல்லக்கூடிய அப்ஜெக்ஷன் எல்லாம் பிரைஸ் கூடுதல் ஃபர்ஸ்ட்ல, சார் எங்களோடது கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா தான் சார் இருக்கும், இது பிரீமியம் கஸ்டமர் குவாலிட்டியா வேல்யூ பண்ணக்கூடிய கஸ்டமருக்காக நாங்க பண்றது சார். அதுக்கப்புறம் பிரைஸ பத்தி பேசுவாங்களா? சார் நாங்க ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுறோம் கஸ்டமர் கிட்ட. எப்படி ஏன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்லயே நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் அப்ஜெக்ஷனை பிரசன்டேஷனுக்குள்ளாடி கொண்டு வரவே முடியாது. கடைசியில உங்ககிட்ட வந்து சார் பிரைஸ் ஜாஸ்தி சார் டைம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் சைக்காலஜி. கஸ்டமருக்கு முதல்லயே சொல்லிருங்க. பிரசன்டேஷனோட இன்வால்மெண்ட்டுக்குள்ளாடி முதல்லயே சார் இது எல்லாருக்கானது கிடையாது சார், கன்சிஸ்டன்சியா கரெக்டா காலையில எந்திரிச்சு சீரியஸா வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சார். நீங்க எடுத்து பாருங்க, இன்னைக்கு இருக்க மில்லியனியர் எல்லாம் காலையில எந்திரிக்கிறவங்க. இந்த 8 மணிக்கு அப்புறம் எந்திரிச்சு வாழ்க்கையில முன்னேறணுங்கிறவங்களுக்கானது கிடையாது சார் இது. அப்படின்னு சொன்ன போறோம் அவர் சொல்லுவாரா டைம் பத்தி? கரெக்டான வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகே, பிரைஸ் சார் இங்க சீப்பா நிறைய பேர் 100 ரூபாய்க்கும் 90 ரூபாய்க்கும் 499 ரூபாய்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கிடையாது சார். அங்க உட்காந்து போரிங் ஆத்தர் கிடையாது சார். இங்க வந்தீங்கன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பர்சனுக்கான கிளாஸ். இங்க பிரைஸ் கூடுதல் தான் சார். பிரைஸ் கூடுற பிரீமியம் கஸ்டமருக்காக பண்ணது, வின் பண்ணணுங்கிற கஸ்டமருக்காக பண்ணது. அதுக்கப்புறம் பிரைஸ பத்தி பேசுவாங்களா? யோசிங்க. உங்களோட பிசினஸுக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கோ அந்த அப்ஜெக்ஷனை ஃபர்ஸ்ட்ல தூக்கி போடணும். புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ஜெக்ஷனை ஃபர்ஸ்ட்ல தூக்கி போடணும். யோசிங்க, உங்களோட அப்ஜெக்ஷன் என்னென்ன இருக்கோ அதை எப்படி ஃபர்ஸ்ட்ல சொல்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து ஆர்த்தோ ஃபுட்வேர் விற்கிறேன், ஆர்த்தோ ஃபுட்வேர்ஸ் விற்கிறேன் என்னோட சர்ஜிக்கல்ஸ்ல. அப்ப என்னோட டீம் சொல்லுவாங்க சார் ஆன்லைன்ல எல்லாம் 200 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க யூஸ்வலா. இப்ப என்ன பண்ணிட்டேன், என் டீம் என்ன பண்ணிட்டீங்க சார், ஆன்லைன் அவங்களே சொல்லிடுவாங்க சார் ஆன்லைன்ல எல்லாம் 200 ரூபாய் கிடைக்குது சார். ஆனா அது மாதிரி ஒரு ஒஸ்ட் ப்ராடக்ட், பால் முக்கியமா இல்ல செருப்பு முக்கியமா? இதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் பிரைஸ் குறவுன்னு சொல்லுவானா? யோசிச்சு பாருங்க. அதாவது என்ன பிரச்சனை இருக்கோ அதை முதல்ல சொல்லிடணும். இப்போ முந்தா நேற்றுக்கு கூட ஒரு 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 பிரான்சைசி என்கிட்ட போன் பண்ணி சார் ஆன்லைன்ல உங்களோட வீல் சேர் எல்லாம் கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க சார், ஆன்லைன்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு. இனிமேல் நீங்க வரக்கூடிய கஸ்டமருக்கு சார் ஆன்லைன்ல எல்லாம் 3000 ரூபாய்க்கு கிடைக்குது சார். அவன் 3800 ரூபான்னு போட்டா நீ சொல்லு 3000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லு. கிடைக்குது சார். ஆனா ஒரு மாசத்துல பேஷண்ட கூட்டிட்டு போகும்போது பேஷண்டே டொம்முன்னு கீழே விழுந்துருவாங்க சார். கிடைக்குதுன்னு முதல்ல சொல்லிருங்க. புரியுதா உங்களுக்கு? சார் ஆன்லைன்ல ஹாஸ்பிட்டல் பெட் கிடைக்குது சார். ஆமா சார், வயசான காலத்துல படுத்துட்டு இருப்பாங்க, டக்குன்னு விட்டுரும் சார், தொப்புன்னு விழுந்து தொப்புன்னு போயிருவாங்க. என்ன அப்ஜெக்ஷனை முதல்லயே சொல்லிட்டீங்கன்னா கடைசியில நீங்க சில பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது, பெரிய சேல்ஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்ஜெக்ஷனை ஃபர்ஸ்ட்ல சொல்லுவாங்க. சார் இது எங்களோட பிரச்சனை, நீங்க வந்து இது உங்களுக்கு ஓகேவா முதல்ல சொல்லிடுவாங்க. சார் நேற்று ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணேன் சார், அந்த இதே மாதிரி நாங்க வந்து ஆன்லைன்ல வாங்கிட்டு வந்தோம், அதுல ஒன்றும் பத்தல, இந்த மாதிரி அதுக்கு உங்கள்கிட்ட பார்த்துட்டு போவோம்னு சொன்னேன். நான் வந்து ப்ராடக்டே காட்டல சார் உங்கள்கிட்ட. அவங்க சார் ஆன்லைன்ல உள்ளது வந்து அந்த மாதிரி டொப்ரி சாமான் அங்கே மட்டும்தான் சார் கிடைக்கும், நல்ல ஜாமான் கிடைக்காது, நீங்க அங்கேயே தேடுங்க சார் அப்படின்னு சொன்னேன் சார். எதுவுமே பேசல, அவ்வளவுதான். அதாவது நம்ம அப்ஜெக்ஷனை பார்த்து பயப்பட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பயம். புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்கன்னு வைக்கீங்க பிரசன்டேஷன்ல. அதுதான் முக்கியம். இங்க என்னன்னா கஸ்டமர் சொல்ல போறாங்கன்னு உங்களுக்கு தெரிகிற அப்ஜெக்ஷன் எல்லாம் உங்க பிரசன்டேஷனுக்குள்ளாடி கொண்டு வந்துருங்க. இப்ப என்னோட அப்ஜெக்ஷன் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா டைம் தான் இருக்கும் அதிகமா. அதனாலதான் அடிக்கடி டைமை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ஜெக்ஷனை நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இங்க டைமை கொண்டு வரேன். ஏன்னா நமக்கான டைம் காலையில, இந்த டைம்ங்கிறது ஒரு 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 பர்ஃபெக்ட் டைம். ஆக்சுவலா இந்த டைம்ங்கிறது நம்ம பிரெயின் ஆக்டிவேட் ஆகக்கூடிய டைம். இங்க இருந்து அந்த எனர்ஜி எடுத்துட்டு போய் நம்ம ஆபீஸ்ல கொடுக்கும் போது அது பல ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கும் இல்ல.
அப்போ எந்த அப்ஜெக்ஷன் இருக்கோ அதை முதல்ல இங்க உங்க பிரசன்டேஷனுக்கு உள்ளாடி கொண்டு வாங்க. கஸ்டமர் அப்ஜெக்ஷன் சொல்ல விடக்கூடாது. எப்படி எழுதிக்கீங்க? கஸ்டமர் சொல்லக்கூடாது சார் டைம் இல்ல பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க முதல்ல சொல்லிருங்க. கஸ்டமர் பிரெயின் முடிஞ்சு போச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? எஸ். என்னோட பிசினஸ்ல பாத்தீங்கன்னா காஸ்டியூம் ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலா எல்லாமே ஹேங் பண்ணிருக்கோம். அதுல பாத்துட்டு இது அங்க கம்மியா கொடுக்குறாங்க, இது காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வேற இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு, ஆனா அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பிரீமியர் கஸ்டமருக்காக உள்ள வச்சிருக்கோம். எல்லாருக்கும் அதை காட்டுறது இல்ல, ஒன்லி ஃபார் பிரீமியம். எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல காட்டுங்க அப்படிம்பாங்க. அப்ப உள்ள இருந்து அது கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பெஷல் பேக்கிங்ல இருந்து எடுத்துட்டு வந்து அதேதான், இதுவும் அதேதான். பட் அது கொஞ்சம் உள்ள இருந்து எடுத்துட்டு வந்து அது உங்களுக்கு எல்லாருக்கும் இதை நாங்க காட்டவே மாட்டோம் யாருக்கும் அப்படி. அப்ப காட்டினா எவ்வளவு நாள் ஓகே, நோ பார்கெயின், இது வந்து ₹1 கூட இதுல குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா உடனே ஓகே சொல்லிடுவாங்க. எக்ஸாக்ட்லி 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 இதான். அதே மாதிரி அங்க வந்து எடுத்துட்டாலுமே அந்த காஸ்டியூம் அவங்க டிஸ்கஷன்ல அங்க ஃபேமிலியோட பண்ணிட்டு இருப்பாங்க. மேடம் அப்படியே ஜென்ஸுக்கும் இருக்கும், கப்பல் பேரா பாத்துடலாங்களா, அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஜுவல் பாத்துடலாங்களா, மேட்சிங்கா ஜுவல் இருக்கு அதை பாத்துடலாங்களா. அப்ப அவங்க டிசைடே பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரே இடத்துல உனக்கு எல்லாம் நான் பண்ணி தரேன், மேட்ச் பண்ணி தரேன்னு எல்லாமே ஆஃபர். எல்லாம் நீங்க இது பண்ணா இது டிஸ்கவுண்ட், இது பண்ணா இதுவும் டிஸ்கவுண்ட், எக்ஸ்ட்ரா இது ஆட் ஆன், அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். இன்னொரு க்ளோசிங் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஈகோ க்ளோசிங், இதுவும் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணணும். சார் இதெல்லாம் உங்களுக்கு வாங்க முடியாது சார், இது புரியுதா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் நீங்க தகுதி இல்லாத மாதிரியே பேசணும். சார் இது வேற கஸ்டமருக்கானது. இப்ப மேடம் சொன்னாங்கல்ல, இது கொஞ்சம் பிரீமியம் லெவல், கொஞ்சம் பிரைஸ் பார்த்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குன்னு வாங்கக்கூடியவங்களுக்கு சார் ஈகோ க்ளோசிங். ஈகோ ட்ரிகர் பண்றது, அதான் ஈகளுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல, ஈகோ நீங்க சும்மா ட்ரிகர் சார் உங்களுக்கு முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆளா போட்டுருவாப்ல, புரியுதா உங்களுக்கு? ஈகோ க்ளோசிங். வாங்குன்னு சொல்றது வேற, இப்படி ஈகோ ட்ரிகர் பண்ணி சொல்றது வேற. ஈகோ ட்ரிகர் பண்ணி விட்டுரும் சில கஸ்டமருக்குலாம். சார் சில இடத்துல பாத்தீங்கன்னா, சார் இது உங்களுக்கு உள்ளது இல்ல சார், அது கொஞ்சம் பிரீமியமான கஸ்டமருக்கு உள்ளதுன்னு சொல்லி மாத்திங்க. அப்படியா, அது எனக்கு உள்ளது இல்லையா, எங்க காட்டுங்க பார்ப்போம். சார் இது கொஞ்சம் பிரைஸ் கூடுதல் சார், இது ₹5000 கூட வரும். அப்படி ₹5000 கூடுதல காட்டுங்க பார்ப்போம். ஈகோ க்ளோசிங். கஸ்டமரோட ஈகோவை ட்ரிகர் பண்ணி விடணும். இதெல்லாம் வந்து ட்ரையல் பண்ணி பாருங்க. ஆனா யாருக்கு பண்ணணும்னு இருக்கு, எப்போ என்ன சிச்சுவேஷன்ல பண்ணணும்னு இருக்கு, அது பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். புரியுதா உங்களுக்கு? ஈகோ க்ளோசிங், ஈகோ க்ளோசிங். அடுத்தது சம்மரி க்ளோசிங். சம்மரி க்ளோசிங், சம்மரி க்ளோசிங் அப்படின்னா இது எப்பவுமே, இது வந்து நான் எப்பவுமே ஹை டிக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுவேன் இந்த டெக்னிக்க. ஒரு பெரிய அல்ட்ரா பிரீமியம், அல்ட்ரா இப்போ 10 lakhsக்கு மேல நான் ஒரு க்ளோஸ் பண்றேன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ற டெக்னிக் என்ன அப்படின்னா இந்த சம்மரி க்ளோசிங். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என் முன்னாடி ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த டைரி எடுப்பேன். அப்படியே சார் ஒரு செகண்ட் சார் அப்படின்னு எடுப்பேன். இதே மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் பல க்ளோசிங் பண்ணது, பெரிய பெரிய 10 லட்சம் 20 லட்சம் க்ளோஸ் பண்றது எப்படி தெரியுமா? இப்படிதான் க்ளோஸ் பண்ணுவேன். இந்த டைரி எடுத்துட்டு அப்படியே எடுப்பேன். கையில இருக்கிறதுலே காஸ்ட்லி பென் கையில வச்சிருப்பேன். இந்த பெரிய க்ளோசிங் பண்ணும்போது நான் எப்பவுமே ஒரு 20,000 rupees, 20,000 பெரிகாட்டின் பென்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பென் வச்சிருப்பேன். ஓகே, அந்த டைரியா நல்ல காஸ்ட்லியா இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன ஃபேக்டர். ஓகே, எடுத்துட்டு சொல்லுங்க சார். ஓகே, எழுதுவேன். 2, 3, 4ன்னு எழுதுவேன். எழுதிட்டு இவங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்லும் போது அவங்க ஒரு விஷயம் கேட்பாங்க, இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சார் இது எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க? 1 year சார். அதை நோட் பண்ணுவேன் ரெட்ல. அடுத்தது சார் இது வந்து இந்த ஸ்பெசிபிகேஷன் இருக்கா சார் அப்படின்னு சொல்லும்போது இதை நோட் பண்ணுவேன். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவங்க கிட்ட, சார் நீங்க கேட்ட விஷயத்துல முக்கியமா இந்த வாரண்டி கேட்டீங்களா சார், அது 1 year, நான் உங்களுக்காக ஒரு 1.5 year எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன் சார். சம்மரி எடுத்துட்டு அவங்க ஒரு சிக்னல் தருவாங்க தெரியுமா? அந்த சிக்னல் தரும்போது அதை நோட் பண்ணி வச்சு அவங்கள்ட்ட கேட்கணும். இது ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு என்ன கொடுக்கும் தெரியுமா? எஸ், என்ன டெப்தா கவனிக்கிறாங்க, லிசன் பண்றாங்க. அப்ப இவங்க கிட்ட நம்ம டீல் பண்ணலாங்கிற ஒரு கான்பிடன்ட் கொடுக்கும். நீங்க பெரிய டீல் எல்லாம் பண்ணும்போது B2B இருக்கிறீங்க,
ஒரு பெரிய கஸ்டமரை மீட் பண்ண போறீங்கன்னா எப்பவுமே கையில ஒரு டைரி வச்சுக்கோங்க. அந்த டைரியும் அந்த பெண்ணையும் வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை எழுதுங்க பாப்பா அவங்க முன்னாடி. ஏன் நான் இந்த ஒரு ஹேபிட்டை இங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் நீங்க எழுதணும்? எழுதுறதுல எப்பவுமே பவர் ஜாஸ்தி, நீங்க கேட்கறத விட பேசுறத விட. நீங்க எழுதி நீட்டா போல்டா பென் எல்லாம் வச்சு எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பவர் கொடுக்கும். வேர்ட்ஸ் ரைட் வில் கிவ் பவர். நீங்க எழுதிட்டீங்க, ஒரு டார்கெட்டை உங்க பேப்பர்ல எழுதிட்டீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணிடும். புரியுதா உங்களுக்கு? ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படி எழுதிட்டீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க எப்பவுமே. நான் ஏன் அடிக்கடி போர்ட்ல 1000 கோடி அப்படின்னு எழுதுறேன்? ஏன்னா இந்த நம்பர் என் அச்சீவ் பண்ணிடுவேன். இது 1000 கோடியை. 5000 கோடி என்னோட டார்கெட். 2035 5000 கோடிங்கிறது என்னோட டார்கெட் அப்படின்னா இதை நான் எழுத எழுத என்ன ஆகும்னா என்னோட இன்டர்னல் பிரெயின் வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப சம்மரி க்ளோசிங் வந்து நீங்க உங்களோட டைரி எடுத்து இப்படி எழுதணும். எழுதிக்கிட்டு இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இத இன்னொரு விதத்திலையும் நீங்க அப்ளை பண்ணலாம். சம்மரி க்ளோசிங்க இன்னொரு விதத்திலையும் நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப நீங்க எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, கஸ்டமர் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த எம்பவர் கிளப்ல ஜாயின் பண்றதுனால வரக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டே இருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பேசிட்டே இங்க வர்றதுனால என்ன ஆகும்? உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் சார். உங்களோட ரெவென்யூ 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட எம்ப்ளாயோட ப்ரொடக்டிவிட்டி கூடும். இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எங்க டீம் ஏதாவது எடுக்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க ப்ரொடக்டிவிட்டி கூடும். உங்களோட மிஸ்டேக்ஸ் கம்மியாகும். நீங்க தப்பா மிஸ்டேக்ஸ் கம்மியாகும். உங்களோட பினான்சியல் டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகி உங்களோட சேவிங்ஸ் கூடிக்கிட்டே வரும். டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு ப்ராப்பரா எடுக்க முடியும். டைம் உங்களுக்கு வந்து நிறைய சேவ் ஆகும். எல்லாத்துலயும் நீங்க இன்வால்வ் ஆக மாட்டீங்க. சிஸ்டம் பில்டு பண்ணி போகும்போது நிறைய டைம் சேவ் ஆகும். சிஓவா உங்களுக்கான டைம் கிடைக்கும். இப்படி நான் ஒரு சைடு ஃபுல்லா எழுதிக்கிட்டே வரேன். ஓகேங்களா? சம்மரி. இத பேசும்போது உங்களோட பிரெயின்ல உங்களுக்கான ஒரு விஷயம் வரும்போது டக்குன்னு வந்துச்சா? இப்ப இந்த ப்ராப்ளம் எழுதும்போது சிலவங்களுக்கு சேல்ஸ் இல்ல முக்கியம், ப்ராஃபிட் முக்கியமா இருக்கும். கேஷ் ஃப்ளோ. அப்ப சிலவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ முக்கியமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப கேஷ் ஃப்ளோ பத்தி சார், அப்ப கேஷ் ஃப்ளோ எப்படி சார் அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? இதை நோட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கேஷ் ஃப்ளோ எப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்ப அதை நோட் பண்ணிக்கணும். இப்ப ஒரு சார் எனக்கு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும், எல்லாம் ஓகே, என்கிட்ட இருக்கு, விஷன் இருக்கு, ஆனா என்னால மூவ் ஆக முடியல. அப்ப என்ன? இங்க விஷன் இருக்கு ஆனா ஆக்ஷன் இல்ல. அப்ப என்ன பண்றது? இதுக்கான ஆக்ஷன் இங்க கிடைக்குமா? அப்போ இவ்வளவும் சொல்றது முக்கியம் கிடையாது. இவங்க பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இவங்க எல்லாமே ரெடியா இருக்காங்க. இவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மட்டும் இங்க என்ன சார் கிடைக்குதுன்னு ஹைலைட் பண்ணா போதும். ஹைலைட் இப்படி ஹைலைட் பண்ணி பேசணும். புரியுதா உங்களுக்கு? சம்மரி க்ளோசிங். அப்ப இங்க இவ்வளவு விஷயம் கிடைக்கும் போது ஒரு நாளைக்கு நீங்க 150 rupees செலவு பண்றதுல என்ன சார் பிரச்சனை? சிம்பிள் தானே? சம்மரி க்ளோசிங். கம்பாரிசன் பண்ணும்போது சம்மரி பண்ணிக்கிட்டு ஹைலைட் பண்ணணும். கஸ்டமரோட சிக்னல் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சில விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட சிக்னல் பார்ப்பேன். எப்படி பார்க்கணும் தெரியுமா? நீங்க மண்டே எஸ் 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 அப்படி பண்ணீங்க தெரியுமா? இது சிக்னல். புரியுதா உங்களுக்கு? நீங்க சிக்னல் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் எஸ் எஸ், கேஷ் ஃப்ளோ தான் அப்படின்னா உங்க கண் ஆடும். சிக்னல். கஸ்டமரை சிக்னலை பாருங்க. அதான் சொன்னேன், இத பாக்காதீங்க இத பாருங்க. கஸ்டமர் சிக்னல் கொடுப்பாங்க. சில டாபிக் பேசும்போது ஸ்மைல் வரும். புரியுதா உங்களுக்கு? சில டாபிக் பேசும்போது உங்களோட ஸ்மைல் வரும், அது ஒரு சிக்னல். சில பேசும்போது இப்படி பண்ணுவீங்க, சிக்னல். சில பேசும்போது இப்படி பாப்பீங்க, சிக்னல். இதெல்லாம் எப்படி? சிக்னலை பிடிச்சி சம்மரியில ஹைலைட் பண்ணணும் நீங்க. ஓகே, சம்மரி க்ளோசிங் டெக்னிக். அத கடைசி எண்ட் ஆஃப் த க்ளோசிங் பிரசன்டேஷன்ல ஹைலைட் பண்ணணும். சார் இத பத்தி நீங்க சொன்னீங்கல்ல சார், இத பத்தி க்ளோஸ் பண்ணி இதை உங்களுக்கு எக்ஸாக்டா இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பண்றேன் சார், இமிடியேட்டா பேமெண்ட். புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு? நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஒரே பிரசன்டேஷன் தான், அந்த ஒலியும் ஒலியும் மாதிரி 1982ல ஸ்டார்ட் பண்ண ஒலியும் ஒலியை தான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க ரேடியோ மாதிரி. அதே பிரசன்டேஷன்,
அதே விஷயங்கள் இல்ல, கஸ்டமருக்கு அனுசரிச்சு மாத்திக்கிட்டே இருக்கும். சம்மரி க்ளோசிங், எஸ், சம்மரி பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதனாலதான் இப்போ எங்க டீம் சேல்ஸ் டீம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க பேசுறது எழுதுவாங்க. எழுதி உங்க டைரியில எழுதிக்கிட்டு அவங்க என்ன பாயிண்ட் கேட்கறாங்களோ அந்த பாயிண்ட், பர்டிகுலர் பாயிண்ட பத்தி பேசுவாங்க. சார் டீம் மேனேஜ்மெண்ட் பத்தி நீங்க சொன்னீங்க சார், எக்ஸாக்ட்லி டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கான செஷன் வரப்போகுது சார். எப்படிப்பட்ட எம்ப்ளாய ஹையர் பண்ணணும், எப்படிப்பட்ட எம்ப்ளாய ஃபயர் பண்ணணும், எப்படிப்பட்ட எம்ப்ளாய்க்கு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கணும், யாரு என்ன கஸ்டமருக்கு என்ன இன்சென்டிவ் கொடுக்கணும், எப்படி அவங்கள ஹை பர்ஃபார்மரா மாத்தணும் அப்படிங்கிற செஷன் வருது. அப்ப இவங்களுக்கு சேல்ஸ் முக்கியம் கிடையாது. இவங்களுக்கு என்னத்தையும் முக்கியம், இவங்களுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம். அப்ப அதை பத்தி மட்டும் பேசினா போதும், இருக்கிற 10 பாயிண்ட பேச வேண்டாம். சம்மரி க்ளோசிங், அண்டர்ஸ்டாண்ட், கிளியரா? சேல்ஸ்ங்கிறது பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அது நம்ம இதெல்லாம் எப்படி ஹாப்பியா ரிலாக்ஸா உட்காந்து பண்ணணும், புரியுதா உங்களுக்கு? இதுல ஒரு கெத்து இருக்கு தெரியுமா, பண்ணி பார்த்து அதுல கிடைக்கக்கூடிய கான்பிடன்ஸ். நான் ஒவ்வொரு வாட்டியும் க்ளோஸ் பண்ணும்போது புது புது டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். இங்க பழசா இருக்கிறவங்களுக்கு தெரியும், சார் போன வாட்டி யூஸ் பண்ணது இந்த வாட்டி யூஸ் பண்ணியே. ஏன் வெபினார் க்ளோஸ் பண்ணும்போது நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க தெரியுமா? இப்ப என்ன டெக்னிக் சார் யூஸ் பண்ண போறாரு. சிலவங்களுக்கு சில டைம் எல்லாம் பதறும், சார் இந்த, ஏன்னா இதுக்கு கட்ஸ் வேணும், புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் லாஸ்ட் வீக்ல நான் யூஸ் பண்ணது பாத்தீங்களா, அதுக்கு தேவை கட்ஸ் இல்ல. ஏன் முன்னாடி இருக்கிற கஸ்டமரை கழுவி விட்டு நான் க்ளோஸ் பண்ணேன் பாத்தீங்களா? அத உங்க வாயால சொல்லி வச்சு நான் க்ளோஸ் பண்ணனா, புரியுதா உங்களுக்கு? புரியுதுல உங்களுக்கு? எப்படின்னா கஸ்டமர் வாயிலே கஸ்டமர் பிரச்சனையை சொல்ல வச்சு க்ளோஸ் பண்றது, பல விஷயங்கள் இருக்கு. தட்ஸ் த க்ளோசிங் டெக்னிக். இங்க எனக்கு எந்த ஒரு ஒளியும் மறையும் கிடையாதுங்க, டிரான்ஸ்பரண்ட் தான். நான் என்ன காசு வாங்குறேன், என்ன பண்றேன், இதுல நீங்க ஒரு பிசினஸ் மேன், உங்ககிட்ட ஒளிச்சு மறைச்சு நான் இப்படி சைடுல ஓடி போகக்கூடிய ஆளே கிடையாது. இதுதான் வாங்குறேன், இதுதான் பண்றேன், பிடிச்சிருந்தா இருங்க, இல்லையா போங்க, சிம்பிள். இல்ல இங்க எனக்கு எதுவும் தேவையே கிடையாது. சிம்பிளா போனா உங்களுக்கு தேவை, எனக்கு தேவையா? நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீடு யாருக்கு, உங்களுக்கா எனக்கா? என் கிளாஸ்ங்கிற நீடு எனக்கா உங்களுக்கா? உங்களுக்கு தான் தேவை. நீடு இருக்கிறவங்க வந்தா போதும். கஸ்டமரை நீடியா மாத்தணும். எப்படி? அண்டர்ஸ்டாண்ட்? கஸ்டமரை நீடியா மாத்தணும், உங்களை நீடியா மாத்தணும். அதுதான் க்ளோஸ், நீட் க்ளோசிங். நீடு க்ளோசிங், புரியுதா உங்களுக்கு? நீடு க்ளோசிங், த நீடு க்ளோசிங். த நீடு க்ளோசிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இது ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி சொன்னேன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த கதையை எனக்கு அடிக்கடி கொடைக்கானல் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொடைக்கானல், ஏன்னா எனக்கு எந்த பிளேஸ், வெளியூர் எந்த ஊர் போறதையும் விட எனக்கு என்ன கொடைக்கானல் மேல எனக்கு எப்பவுமே ஒரு தனி பிரியம் இருக்கு. ஏன்னா அந்த கிளைமேட், அதுக்கப்புறம் அந்த லேக் இருக்கு தெரியுமா. எனக்கு என்ன பிடிக்கும்னா, இந்த 4:30 மணிக்கு, யூஸ்வலா 4:30 மணிக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அங்க ஒரு சைக்கிள் கடைக்காரன் மட்டும் ஒருத்தன் இருப்பான். ஆக்சுவலா 4:30க்கு போனீங்கன்னா இருப்பான். அந்த கொடைக்கானல்லையே 4:30 மணிக்கு ஒரே ஒரு டீ கடை இருக்கும். ஒரே ஒரு அக்கா சூப்பரா போடுவாங்க அந்த டீ, பயங்கரமா இருக்கு. லைட்டா இஞ்சி எல்லாம் போட்டு போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த 4:30க்கு அந்த சைக்கிளை எடுத்துட்டு, யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கங்கே ஒரு ஆள் 2 பேர் இருப்பாங்க. அந்த லேக் இருக்கு தெரியுமா, அப்படியே லேக்ல அப்படியே காலையில ஒரு 4:30 to 5 o'clock அப்படியே போட்டு ஒரு இளையராஜா சாங், பொன்மாலை பொழிகிறது, அந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே சைக்கிள் அப்படியே ரிலாக்ஸா அப்படியே போயிட்டு, அப்படியே ஒரு 4-5:30 ஆனோடனே அந்த டீ கடையில உட்காந்து, காலையில அந்த ஃபாகு போகும் தெரியுமா, அப்படியே ஃபாகு போகும்போது அப்படியே டீயை குடிச்சிட்டு அந்த பாட்டை கேட்கறதுல எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது இல்ல. அப்படியே அந்த ரசனையோட அப்படியே ஒரு, அப்ப அந்த பழைய காலத்து அந்த லவ் எல்லாம் அப்படியே ஒரு ஃபீல் பண்ணி, புரியுதா உங்களுக்கு? அந்த காலேஜ் டைம், அதுக்கு முன்னாடி, அதெல்லாம் ஒரு ஃபீல், அந்த ஒரு ஃபீல் குட் இருக்குல்ல. அந்த மனசு என்ன ஆகும், அப்படியே ரிலாக்ஸ் ஆகி ஃபெதர்ல அப்படியே பறக்கும். அப்படியே அந்த டைம் யாருமே இருக்க கூடாது, எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, யாரும் கிடையாது, தனிமையா போவேன். இண்டிவிஜுவலா போய் கொடைக்கானல்ல இண்டிவிஜுவலா போய் அடிக்கடி சும்மா ஒரு 3 நாள் போயிட்டு, நான் போறதே எதுக்காகனா, அந்த 4:30 to 5 o'clock அந்த சைக்கிளை எடுத்துட்டு அப்படியே மெதுவா ரவுண்ட் அடிச்சுட்டு, அப்படி ஒரு 5 மணி ஆகும்போது எப்படி இருக்கு தெரியுமாங்க, எனக்கு கோடி கொடுத்தா கூட அது கிடைக்காது. அது முடிச்சுட்டு அப்படியே அது ஒரு 10 ரவுண்டு போயிட்டு வரும்போது அப்படியே ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்படி எனர்ஜியும் ஒரு ஃபெதர், லைட் வெயிட், என்ன உலகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி,
எந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரீம் இருந்தாலும் எனக்கு 2 நாள் கொடைக்கானல் போனா போதும். எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் அந்த பாட்டு, அந்த இளையராஜா பாட்டை, இளையராஜா எல்லாம் வச்சு செஞ்சிருப்பாரு அந்த பாட்டை. அந்த டைம்ல அந்த 4:30 மணிக்கு கேட்டு பாருங்க. ஆஹா, காதல் ரசனை எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, லவ் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. அப்படி ஒரு ரசனையை ரசிச்சு அப்பதான் நினைப்பேன், வாழ்க்கையில பேசாம இதெல்லாம் விட்டுட்டு இங்கேயே செட்டில் ஆயிடலாமா, பேசாம கொடைக்கானல்ல ஒரு வீடு எடுத்து இங்கேயே அந்த லேக் பக்கத்துல எடுத்து அப்படி சுகமா இருந்துடலாமா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்கும். இப்ப எத்தனை பேருக்கு கொடைக்கானல் போகணும், இந்த மாதிரி இருக்கணும்னு தோணுச்சு? அந்த டீ கடை எங்க இருக்குன்னு தோணுச்சு? இனி நீங்க கொடைக்கானல் இப்படி போவீங்க. தட்ஸ் த நீடி க்ளோசிங். அண்டர்ஸ்டாண்ட்? கஸ்டமரை நீடியா மாத்துறது எத்தனை பேருக்கு தோணுச்சு? எஸ். ஆஹா, காலைல 4:30 மணிக்கு போயிடலாம்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு? ஒரு இளையராஜா பாட்டை போட்டு அந்த பழைய காதலியை கொஞ்சம் தட்டி எழுப்பி அந்த ஒரு ஞாபகத்தை, அது ஒரு ஞாபகத்தை கொண்டு வரணும்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு? எஸ். புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கை வாழ்வதற்கு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஆக்சுவலா அதை நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அழகான வாழ்க்கைய காம்ப்ளிகேட் பண்றது யாருன்னு கேட்டா, நம்ம இங்க நிறைய ரசனைகள் இருக்கு. காலையில 4:30 மணிக்கு எழும்பி வெளியே போய் பாருங்க, அந்த குருவி சவுண்ட். உண்மையில கொடைக்கானல்ல அந்த குருவி சவுண்டு, சில பேடோட சவுண்ட் இருக்கு, நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு பேடுக்கு ஒரு சவுண்ட் இருக்குங்க அங்க. அது பர்டிகுலரா இருக்கும். நல்ல அது 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 தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது ஒரு பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அனுபவிக்காம நம்ம போறோம். சிம்பிளா போய் அப்படியே அனுபவிச்சுவாங்க. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், போயிட்டு வாங்குங்க ஜாலியா. யாரையும் கூட்டிட்டு போங்க, தனியா போங்க. அப்படியே ஜாலியா ஒரு வருஷத்துக்கு 2 நாள் உங்களுக்காக வாழுங்க. ஓகே. அப்போ இது என்ன? நீடி க்ளோசிங். கஸ்டமரை நீடியா மாத்துறது. இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம்னா என்னன்னு தெரியாது, இது உங்களுக்கு தேவைன்னே தெரியாது. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எனக்கு இதுதான் வேணும், எங்கதான் இருக்க போறேன் சொல்றீங்களா? இதுதான் எனக்கு தேவை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது உங்களுக்கு நீடா? இதுக்கு முன்னாடி உங்களோட நீடு வேற, இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களோட நீடு வேற. எத்தனை பேர் எஸ்? இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களோட நீடு வேற, இங்க வந்ததுக்கு அப்புறம் இதுதான் உங்களோட மெயின் நீடாவே இருக்கு இல்ல? உங்களோட ப்ரையாரிட்டியே இதுன்னு மாத்துறது நீடி க்ளோசிங். ஏன் உங்களால இந்த உங்க முன்னாடி இருக்கிற கஸ்டமரை நீடியா மாத்த முடியல? ஜிம் எல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கேன் சார். அதான் நீடியா மாத்துறது. நம்ம நான் சொன்னல சண்டே நான் ஒரு கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னு. இந்த கிளாஸ் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட பார்ட்னருக்கு நம்ம என்ன பண்ணாலும் புரியாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம எல்லாம் வேற லெவல். ஆக்சுவலா நம்ம எல்லாம் வேற கேட்டகரி. புரியுதா உங்களுக்கு? உண்மையிலே நான் சொல்றேன், நம்ம இங்க உட்காந்து 1 hour ஸ்பெண்ட் பண்றோம், நீங்க எல்லாம் வேற கேட்டகரி, வேற கேட்டகரி. ஆக்சுவலா இது நம்ம பார்ட்னருக்கு புரியவே புரியாது ஒரு நாள். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்னதான் சொன்னாலும் நம்மள களி தான் விட்டுட்டு இருப்பாங்க. இவனுக்கு வேற வேலை இல்ல, காலங்காத்துல 1 hour உட்காந்து இருக்கான் பாரு, படிக்கிற வேண்டிய வயசுல படிக்காம இப்ப உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்க பையன் இதை பார்த்துட்டு இருக்க, எங்க அப்பா எவ்வளவு சின்சியரா இருக்காரு, எங்க அம்மா எவ்வளவு சின்சியரா இருக்காங்க, காலையில உட்காந்து படிக்கிறாங்கன்னா நீங்க அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணோம்னா இப்படி சின்சியரா இருக்கணும்னு தோணும். கொஞ்ச நாளைக்கு பிறகு உங்க வீட்லயே எவ்வளவு சின்சியரா இருக்காருல்ல அவரு, உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் தோணும். ஸ்டார்டிங்ல அவங்க என்னதான் சொன்னாலும் ஒரு பீரியடுக்கு அப்புறம் உங்க மேல ரெஸ்பெக்ட் மாறும். அப்ப இவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குல்ல, இந்த பேரியரை உடைக்கணும்ல, இந்த பேரியரை நம்ம உடைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப நான் 2 நாள் போய் கொடைக்கானல் இருக்கணும்னா என் வீட்டுல சம்மதிக்கணும்ல, இல்ல இவன் வேற எங்கேயாவது போறான்னு திங்கிங் போயிடக்கூடாதுல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதை நீடியா மாத்தணும்னு சில விஷயங்கள் பண்ணணும். நம்ம சில விஷயங்கள் பண்ணுனாதான் இது நீடியா மாறும். அதுதான் லைஃப். ஓகே. அப்போ இதுக்குதான் அந்த கிளாஸ். அவங்களையும், ஏன்னா நம்ம ஒரு பெரிய விஷனை நோக்கி போயிட்டு இருப்பான். 2035 10 கோடி 100 கோடி 1000 கோடின்னு போயிட்டு இருக்க இடத்துல நமக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஃபேமிலி பிரச்சனை வரக்கூடாது. ஃபேமிலிலே நம்மள அந்த இடத்துக்கு நீ போப்பா அப்படின்னு சொல்லி, இந்த பாஷா படத்துல காட்டுவான் தெரியுமா? இப்படி பாஷா படத்துல கைய முத்தி அவர் பொண்ணை கூட்டிட்டு போவோம், நக்மாவை கூட்டிட்டு போவோம் காட்டுற மாதிரி உங்க வீட்டுல காட்டணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க போங்க உங்க ரூட்லப்பா, நீங்க கொடைக்கானல் வேணாலும் போங்க, நீங்க சுவிட்சர்லாந்து வேணாலும் போங்கன்னு சொல்லி டிக்கெட்டை போட்டு உங்களுக்கு தரணும். அதுக்குதான் அந்த கிளாஸ் சண்டே. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி சாட்டர்டே அவுட்டிங் கூட்டிட்டு போங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், முடிஞ்ச வரைக்கும் கிட்ஸ கூட்டிட்டு போவாருங்க. நீங்களும் உங்க ஒய்ஃப் மட்டும் தனியா போங்க.
அது பயங்கர ஒரு பிரைவசி கொடுக்கும், நிறைய விஷயம் பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? நீங்க இவ்வளவு நாள் அப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. பட் ஒரு லாங் டிரைவ் போங்க, ஒரு 3 to 4 hours வண்டி எடுத்துட்டு சும்மா போங்க கார்ல. பிடிச்ச இளையராஜா சாங்க போடுங்க, பிடிச்ச சாங்ஸ போடுங்க, பிடிச்ச இடத்துக்கு போங்க. அவங்க கிட்ட ஒரு விஷயம் கொஞ்சம் கொஸ்டின் கேளுங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருந்து ப்ராஸ்பெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் தெரியுமா? உங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யார புரிஞ்சுக்கணும் தெரியுமா? உங்க வீட்ல இருக்கவங்கள புரிஞ்சுக்கணும். நாளைக்கு உங்களோட ஒய்ஃப் என்ன பேட் கேரக்டர், உங்க ஹஸ்பண்ட் என்ன பேட் கேரக்டர் கண்டுபிடிச்சா நல்லா இருக்குமா? ஏன் வீட்டுல சண்டை வருதுன்னு தெரியுமா? ஈகிளும் அவளும் இருந்தா சண்டை வரும் வீட்டுக்குள்ளாடி. அப்ப ஈகிளுக்கு அவள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த கேரக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு புரிஞ்சுக்கும். ஓகே, நாளைக்கு அதை படிக்கலாம், கொஞ்சம் கூட டெப்தா படிக்கலாம். அப்ப கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இந்த சாட்டர்டே ஒரு லாங் டிரைவ் ஃபேமிலி கூட போங்க. ஃபேமிலினா உங்க பார்ட்னர் கூட மட்டும் போங்க. பார்ட்னர் இல்லாதவங்க வேற பார்ட்னர் கூட போங்க. ஓகே, அப்போ அவங்க கிட்ட நீங்க பல கொஸ்டின்களை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன தெரியுமா? நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க, உங்களோட பார்ட்னருக்கு பிடிச்ச ஃபுட் என்ன தெரியாதுல்ல? தெரியுமா தெரியாதா? தெரியாதுல்ல? உங்க பார்ட்னருக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு, ஆக்ட்ரஸ் யாரு? உங்க பார்ட்னருக்கு பிடிச்ச கலர் என்ன? உங்க பார்ட்னருக்கு பிடிச்ச ஃபுட் ஸ்பாட் என்ன? உங்க பார்ட்னருக்கு பிடிச்ச எந்த இடத்துக்கு வெக்கேஷன் போகணும்னு அவங்க ஆசைப்பட்டு இருக்காங்க தெரியுமா? உங்க பார்ட்னருக்கு பிடிச்ச, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது தப்பா இருக்கும், நீங்களே தப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கேளுங்க, டைரக்டா கேளுங்க. உங்க பார்ட்னருக்கு பிடிச்ச எந்த மாதிரி வீடு வேணும், எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அவங்க திங்க் பண்றாங்கன்னு கேளுங்க. உங்க கிட்ஸை எப்படி அவங்க வளர்க்கணும்னு திங்க் பண்றாங்கன்னு கேளுங்க. எப்படி கேட்கணும்? கடைசியா கேளுங்க, நான் எப்படி இருக்கணும். நீங்க இவ்வளவு நாள் பண்ண தப்பு என்ன தெரியுமா? நீ எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறன்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுங்க. உங்க பார்ட்னரை பத்தி இன்னைக்கு ஒரு 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 எக்ஸசைஸ் பண்ணலாமா? இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ், ஆக்ஷன் ஷீட் கொடுத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்ல, இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் ஷீட் கொடுப்போம். ஓகேங்களா? நாளைக்கு கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, இந்த ஆக்ஷன் ஷீட் எனக்கு குரூப்ல போட்டுறாதீங்க, சரியா? இது உங்களுக்கான பர்சனல் ஆக்ஷன் ஷீட். உங்க பார்ட்னரை பத்தி உள்ள ஒரு 10 நல்ல விஷயங்களை எழுதுங்க. பார்ட்னரை பத்தி உள்ள நல்ல விஷயங்கள், அவங்க என்னென்ன நல்ல வராது டக்குன்னுலாம். திரும்பியும் சொல்ல, பார்ட்னரை யோசிச்சாலே என்ன வரும்னா கிறுகிறுன்னு தான் வரும், தப்பு தப்பா தான் வரும். பட் இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணுங்க. மோகன்குமார் சார் சிரிக்கிறார், ஐயோ. திருமூர்த்தி சார் எழுதிடலாமா? உங்க பார்ட்னரை பத்தி இருக்கிற, அதாவது இது நம்மளோட பார்வை, நம்ம நிறைய தப்பு தப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் மாத்தி பார்ப்போம். லைஃப் பியூட்டிஃபுல் ஆக்குறது நம்ம தானே. அதான் சொன்னேன்ல, கண்டிப்பா சார். இளையராஜா சாங்க போய் கொடைக்கானல்ல கேட்கணும்னா முதல்ல இங்க நம்ம சரி பண்ண வேண்டிய இருக்கு நிறைய விஷயங்களை. இங்க நிறைய விஷயங்களை சரி பண்ணினாதான் கொடைக்கானல் போகும்போது ஞாபகம் வராது, புரியுதா? உள்ள இல்லைன்னா ஐயோ அப்படின்னு ஞாபகம் வரும். ஞாபகம் வராம இருந்தாதான் அங்க போய் நீங்க பழைய காதலியை திங்க் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? ஞாபகம் வந்துச்சுன்னா இங்க வேற ஒரு பத்திரகாளி மாதிரி வரும். சார் நான் 10ல 100 கூட எழுதுவேன் சார். ஓகே, எழுதுங்க 100 இல்ல அடிங்க சார். பாத்தீங்களா, இது ஒரு தனி க்ளோசிங் ஸ்கில் எப்படி பாத்தீங்களா? 10ல 100 எழுதுங்க. பேப்பர் கிளியரா வாழணுமே சார், வாழ்க்கை வாழ்றது தேவை சார். இது எல்லாமே அப்பதான் வாழ முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. எக்ஸலண்ட். எழுதுங்க, நல்ல டெப்தா எழுதுங்க. ஓகே, எழுதிட்டு உண்மையிலே ஒரு ரியல் ஜென்யூன் ஃபீலோட போங்க. சும்மா ஏதோ கடமைக்கு நான் சொன்னேன் அப்படிங்கிற ஃபீல் வேண்டாம். நம்ம இங்க எதுவுமே கடமைக்கு பண்ண போறது இல்ல, வாழ்க்கையை வாழ போறோம். முடிஞ்சா சாட்டர்டே கம்ப்ளீட்டா லீவ் எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா மத்தியானத்துக்கு பிறகு சொல்லுங்க, இது உனக்காக நான் வந்து லீவு, கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன், இல்ல நான் ஒப்படைச்சிட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன். போன எடுக்காதீங்க தயவு செஞ்சு. ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் என்னன்னா, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஒரு விஷனை நோக்கி போக போறோம். ஏன்னா நான் ஒரு விஷன் உங்களுக்கு செட் பண்ணி தர போறேன். ஆரோ மாடல் விஷன் மாதிரி நான் ஒன்று செட் பண்ணி தர போறேன். அதுக்கு நம்மளோட ஃபேமிலியோட பிளெஸிங் வேணும். இருந்தாதான் நீங்க அதை மில்லியன்ல அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா மில்லியன் அச்சீவ் பண்ண முடியாது. நான் உங்களை மில்லியனியர் ஆக்கணும் அப்படின்னா
எனக்கு இதெல்லாம் நமக்கு ரூட் கிளியரா இருக்கணும். நம்ம என்ஜாய் பண்ணி தான் இதை கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது, ஹாப்பியா பண்ணணும். ஓகே, கெட் ரெடி. டுமாரோ நம்மளோட பார்ட்னரையும் சரி நம்மளோட கஸ்டமரையும் சரி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். க்ளோசிங் டெக்னிக். ஓகே, தேங்க்யூ சோ மச். லவ் யூ.